நான் வந்து பிசிக்கலி சேலஞ்சு பர்சன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டினே வந்து அந்த பொண்ணு இப்படி இருக்கு, எதுக்கு உனக்கு அந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு நிறைய வந்து பேரண்ட்ஸ் சைடே வந்து கேட்டு எல்லாமே இது பண்ணாங்க. நான் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா பண்ணாங்க. நானே இவர்கிட்ட சொல்லியிருக்கேன், வேணாம் நீங்க வந்து உங்க லைஃப பாருங்க, நான் என் லைஃப பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 4 years வந்து இவரு வந்து நான் பாக்கல, ஒரு பிரச்சனைனால நினைச்சிருந்தா அந்த 4 years என்னை விட்டு போயிருக்கலாம். ஏன் 4 yearsக்கு அப்புறம் மறுபடியும் வந்து எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு மேரேஜ் பண்ணாங்க. இப்போ எங்க அம்மாவும் அதான் கேக்குறாங்கல்ல, எப்படி அன்னைக்கு வந்து என்கிட்ட சண்டை போட்ட, என் பாப்பா தான் வேணும் நீ ஏன் கேட்ட அப்படின்னு. இந்த ஆக்சுவலாக எனக்கு வந்து பிடிச்சிதான், ஆக்சுவலாக எல்லாமே பிடிச்சி போய் தான் சார் நான் மேரேஜ் பண்ணேன். வீட்டில் வந்து சப்போர்ட் இல்லை, ஆனால் அவங்க வீட்லையுமே ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணலை, இப்போ வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. என் வீட்டில் நான் அக்செப்ட் பண்ணலை, நான் அதிகமாக நான் என் மைண்டில் எடுத்துக்கல. இப்போ வரைக்குமே பிடிச்சி போய் தான் நான் மேரேஜ் பண்ணேன். தோணலை அது போல் விட்டு போகக்கூடாது, அவன் பிடிச்சி போய் தான் நான் லவ். என்ன ஆனாலும் எனக்கு உன் கையை பிடிக்கணும், வாழ்க்கை ஃபுல்லா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.